வணக்கம். நம்மளோட இந்த ஸ்பெஷலான விளக்க பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, உங்க மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு பொது அறிவு சவாலை தான் பார்க்க போறோம். இயற்கை, புவியியல், அப்புறம் சில உலக சாதனைகள் பத்தின ஆச்சரியமான உண்மைகளை தான் நாம இப்ப அலச போறோம். நீங்க தயாரா? சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள குதிக்கலாம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு செம்ம சவால். ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் நீங்க விமானத்துல எடுத்துட்டே போக முடியாது. அது எந்த பழம்னு தெரியுமா? என்னடா இது, ஒரு பழத்தை கூடவா ஃப்ளைட்ல கொண்டு போக கூடாதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதற்கான விடைய கொஞ்சம் மூளைய கசக்கி யோசிச்சு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விளக்க பகுதியோட கடைசியில அதுக்கான விடைய நான் சொல்லப் போறேன். சுற்று 1, இயற்கை உலகின் அதிசயங்கள். சரி, இந்த முதல் ரவுண்டுல நம்ம இயற்கை உலகத்துல நடக்கிற ரொம்பவே விசித்திரமான, நம்ப முடியாத சில விஷயங்களை பத்தி பாப்போம். கொஞ்சம் பகீர்னு ஒரு கேள்வி கேக்குறேன். எந்த தாவரத்தை தொட்ட பிறகு அந்த வலி தாங்க முடியாம ஒரு மனுஷன் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போறான்? ரொம்பவே ஆபத்தான, பயமுறுத்துற இந்த செடியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இயற்கையில இப்படி ஒரு செடி இருக்குங்கிறதே பெரிய ஷாக்கு தானே. அந்த செடியோட பேரு ஜிம்பி. இது சாதாரண செடி இல்லங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இத லேசா தொட்டா கூட போதும், மனுஷங்களுக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு கடுமையான வலியை இது ஏற்படுத்துமா. நிஜமாவே இயற்கை எவ்வளோ அழகுன்னு சொல்றோமோ அதே அளவுக்கு அதுல பயங்கரமான விஷயங்களும் இருக்கு இல்லையா? சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். கரப்பான் பூச்சியோட ரத்தம் என்ன நிறத்துல இருக்கும்? ஏ கருப்பு, பி நீலம், சி சிவப்பு, இல்ல டி வெள்ளையா? கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிடுச்சு. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களா? சரியான விடை வெள்ளை. ஆமாங்க, நம்ம வீடுகள்ல அடிக்கடி பாக்குற கரப்பான் பூச்சியோட ரத்தம் வெள்ளை நிறத்துல தான் இருக்கும். இது நம்மள பல பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. எப்படி ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? ஓகே, இயற்கை உலகத்திலிருந்து அடுத்த இன்னொரு கேள்வி. உலகத்திலே ரொம்ப ரொம்ப லேசான, அதாவது வெயிட் கம்மியான மரக்கட்டைய கொண்ட மரம் எது? விடை தெரிஞ்சா உடனே மனசுக்குள்ள லாக் பண்ணிக்கோங்க. விடை பால்சா மரம். உலகத்திலேயே ரொம்ப எடை குறைவான மரக்கட்டைய தர்றது இந்த மரம்தான். சரி, இப்போ அடுத்த ஒரு அதிர்ச்சியான உண்மையை நோக்கி போலாமா? எந்த விலங்கோட இறைச்சி சூயிங்கத்துல கலக்கப்படுது? நாம டெய்லி பயன்படுத்துற, முக்கியமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு பொருளுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் மறைச்சிருக்கு. எஸ் பண்ணுங்க பாப்போம், என்னவா இருக்கும்? அதுக்கான விடை பன்றி. ஆமாங்க, நம்ம ஆதாரங்கள் சொல்றபடி சில சூயிங்கம் தயாரிப்புல பன்றியோட இறைச்சி இல்லனா அதோட கொழுப்பு கலக்கப்படுதாம். சத்தியமா இது பலருக்கும் தெரியாத ஒரு செம ஷாக்கிங்கான தகவல். சுற்று 2, சுவாரஸ்யமான உலகளாவிய புவியியல். இப்போ நாம 2வது ரவுண்ட்குள்ள என்டர் ஆகுறோம். இந்த உலகத்துல இருக்கிற புவியியல் ரீதியான, சமூக ரீதியான சில விசித்திரமான உண்மைகளை தான் இந்த சுற்றுல நாம பார்க்க போறோம். உங்கள ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி இதோ. உலகத்துல ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல பார்வையற்றவங்கள மட்டுமே வாழ்ந்துட்டு வராங்க. அது எந்த நாட்டுல இருக்கு? ஒரு கிராமம் முழுவதுமே பார்வையற்றவங்களா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழலாம். அந்த நாடு மெக்சிகோ தாங்க. மெக்சிகோல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல வசிக்கும் எல்லோருக்குமே பார்வை கிடையாது அப்படிங்கிறது நம்ப முடியலனாலும் உலக புவியியல்ல அதுதான் உண்மை. இப்போ ஒரு குளோபல் ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்குள்ள போவோம். உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாடு ஃபின்லாந்து. ஒரு எறும்பு கூட இல்லாத நாடு கிரீன்லாந்து. நடு ராத்திரியிலையும் சூரியன் உதிக்கிற நாடு நார்வே. குழந்தை பெத்துக்கிட்டா அரசாங்கமே பரிசு கொடுக்கற நாடு சிங்கப்பூர். அப்புறம் மனிதர்களோட தோற்றம் முதல்ல தொடங்குனது நம்ம ஆப்பிரிக்காவில தான். அடேங்கப்பா, எத்தனை ஆச்சரியமான உலகளாவிய உண்மைகள் பாருங்க. சுற்று 3, இந்தியாவை பற்றிய நம்ப முடியாத உண்மைகள். இந்த 3வது ரவுண்ட்ல நம்ம இந்தியாவோட பண்பாடு, புவியியல், அப்புறம் சில முக்கிய நபர்கள் பத்தின உங்க அறிவை டெஸ்ட் பண்ண போறோம். திரும்பவும் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்தியாவின் ஆரஞ்சு தலைநகரம்னு அழைக்கப்படுறது நாக்பூர். இந்தியாவோட மிகப்பெரிய சிறைச்சாலை டெல்லியில இருக்கு. நம்ம சிறுநீரகத்தை எப்போதுமே ஆரோக்கியமா வச்சுக்க உதவுற காய் வெங்காயம். எந்த இனிப்ப சாப்பிட்டா மூளை சுறுசுறுப்பாகும் தெரியுமா? அது ரசகுல்லா. அப்புறம் நம்ம MS தோனி எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? இதுல என்னங்க சந்தேகம், அது கிரிக்கெட் தான். இந்தியாவோட எந்த மாநிலத்துல மக்கள் பாம்பின் எண்ணெயை பயன்படுத்தி காய்கறிகளை சமைக்கிறாங்க? ஏ கோவா, பி கேரளா, சி குஜராத், இல்லை டி நாகாலாந்து. என்னங்க, இப்படி ஒரு சமையல் முறைய நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியான விடை நாகாலாந்து. நாகாலாந்து மக்களோட இந்த வழக்கம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒண்ணுதானே. அடுத்து நம்ம ஆதாரங்கள்ல இருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட ஒரு தகவல். யோகிஜி அவர்களின் ஜாதி என்ன? இது நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த கேள்வி.
நம்ம ஆதாரங்கள் குறிப்பிடுற விடை சத்திரியர். இந்த தகவல் மூல கட்டுரையில கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம அப்படியே இங்க பாக்குறோம். சரி, இப்போ எந்த தாமதமும் இல்லாம நம்மளோட இறுதிச் சுற்றுக்குள்ள போயிடலாம். சுற்று 4 இறுதி பொது அறிவு சவால். நாம ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்த ஃபைனல் ரவுண்ட் இதுதான். இந்த விளக்க பகுதியோட ஆரம்பத்துல நான் கேட்ட அந்த மர்மமான கேள்விக்கான விடையை இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு இறுதி சவாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? விமானத்துல கொண்டு போக கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட பழம் எது? அதுக்கான விடை தேங்காய். அதோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, தேங்காய் தனக்குள்ளிருந்தே எண்ணெய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பழம். தேங்காயில இருக்கிற இயற்கையான எண்ணெய் பசை ரொம்ப எளிதா தீப்பற்றக்கூடிய தன்மை கொண்டது. இதனால தான் காய்ந்த தேங்காய்களை விமான பயணங்கள்ல கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? இப்போ உங்களுக்கான அந்த ஃபைனல் சேலஞ்ச் இதோ. மனிதனைப் போலவே அழும் விலங்கு எது? ஏ யானை, பி கரடி, சி சிறுத்தை, இல்ல டி பூனையா? உங்களுக்கு விடை தெரிஞ்சா உடனே கீழே கமெண்ட்ல உங்க விடைய பதிவு செஞ்சு இந்த சவாலை சிறப்பா முடிச்சு வைங்க. இந்த சுவாரஸ்யமான பொது அறிவு விளக்க பகுதி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கமெண்ட்ஸை நான் படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரமே உங்களை இன்னொரு அற்புதமான தகவல்களோடு சந்திக்கிறேன்.